2026 வைகாசி அமாவாசை கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறதுங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசையும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதில் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை எந்தளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த வைகாசி அமாவாசையானது 2 அமாவாசையானது வருகிறது. அது பார்த்திங்களா, முதல் அமாவாசை மே 16ஆம் தேதி வைகாசி 2ஆம் தேதி சனிக்கிழமையில் அமைச்சிருக்கு. 2வது அமாவாசை பார்த்தோமா ஜூன் 14, 2026 வைகாசி 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அமைச்சிருக்கு. ஸோ இந்த அமாவாசையானது ரொம்ப ஒரு கூடுதலான தனிச்சிறப்பை பெறுகிறது. சனிக்கிழமை வரதுனால இது ஒரு தனிச்சிறப்பை பெறுகிறது. அன்று சூரியன் மற்றும் சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும். அதே நேரத்தில் இந்த வைகாசி அமாவாசை முன்னோர்களோட சாந்திக்கும் முக்தி அடைவதற்கும் ரொம்பவும் மங்களகரமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிதார்த்தம் செய்வது பித்ரு தோஷத்தை போக்கி அவங்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அதுலேயும் இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கூடுதலான ஒரு முக்கியமான அமாவாசையாக இருக்குது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளித்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அன்றைய நாளில் முன்னோர்களோட ஆசி கிடைப்பதோட உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே முழுமையாக விலகும். அதே நேரத்தில் இந்த அமாவாசையில் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வைகாசி அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இந்த வைகாசி அமாவாசை எந்தளவு ஒரு சிறப்பை பெறுகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் மற்ற அமாவாசைகளோட இந்த அமாவாசையில் முக்கியமாக இந்த விஷயங்களை செஞ்சுங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத கஷ்டம் வருமா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் இது எல்லாமே தீர்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் இந்த வைகாசி அமாவாசையோட சிறப்புகளும் நம்ம ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தை ஒவ்வொரு ஆண்டுமே இந்த வைகாசி அமாவாசை தினத்தன்னைக்கு தான் சனி ஜெயந்தி கொண்டாடப்பட இருக்கு. இந்த தினத்தில் தான் சூரிய பகவானின் மகனாக சனி பகவான் பிறந்தார் அப்படின்னு நம்பப்படுது. மேலுமே சனி ஜெயந்தி 16ஆம் தேதி மே 16 சனிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாளில் சனி பகவானை வழிபாடு செஞ்சு அவருக்கு எண்ணெய் அர்ப்பணித்து தானம் செஞ்சு வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில் முழு பலன் கண்டிப்பாக பெறலாம். அப்படியாக மறந்தும் கூட இந்த சனி ஜெயந்தி இன்னைக்கு சில குறிப்பிட்ட தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களுமே சொல்லப்படுது. சனி பகவான் அப்படிங்கிற ஒரு எளிமையாய் விரும்புகிறவரா, நல்ல செயல்களை பாராட்டுபவர். ஆக சனி பகவானுக்கு ஏழைகளை துன்புறுத்துவதும் பெரியவங்களை அவமதிப்பதும் தொழிலாளிகளுக்கு சரியான ஊதியம் கொடுக்காம இருப்பது போன்ற செயல்களை அவர் விரும்ப மாட்டார். ஆக சனி பகவானுக்கு நாம் எண்ணெய் ஏற்றி விளக்கு ஏற்றுவதை கடந்து நம்மளுடைய செயல்களை நல்ல முறையில் மாற்றிக்கொண்டாலே அவருடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். முடிந்த வரைக்குமே இந்த சனி ஜெயந்தி இன்னைக்கு அசைவம் மற்றும் சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விட வேணும். சனி ஜெயந்தி அன்றாவது சாத்வீகமான உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. நம்மளுடைய வழிபாடு மேற்கொள்வது அவசியமாக இருக்கிறது. மேலுமே சனிக்கிழமை அமாவாசையும் சனி ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு அரச மரம் மற்றும் வன்னிய மரத்தை சுற்றி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு பொழுதுமே இந்த 2 மரங்களையும் வெட்டுவது அவமதிப்பது கூடாது. இது நமக்கு மிகப்பெரிய ஒரு சனி தோஷத்தை கொடுத்து விடுமா. சனி பகவானுடைய முழு ஆசையை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேணும் அப்படின்னா முக்கியமாக பொய் பேசவே கூடாது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் உண்மையை பேசி எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் உண்மையை பேசி நீங்கள் வாழக்கூடிய பொழுது உங்களோட நேர்மையான பண்புக்கு கட்டாயமாக சனி பகவானின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது.
அதுலேயுமே இந்த சனிக்கிழமையில் வருவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. இந்த அமாவாசை ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இந்த அமாவாசையானது முன்னோர்களை வழிபடவும் பித்ரு தோஷங்கள் இருந்து விடுபடவும் அமாவாசை ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. இந்த 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால இது ரொம்பவும் முக்கியமான ஒரு அமாவாசையாக இருக்குது. அதுவும் மே 16ஆம் தேதி வைகாசி 2ஆம் தேதி சனிக்கிழமையில் வருவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. இந்த அமாவாசை நாளில் நம்ம முக்கியமாக என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அன்றைய நாளில் நம்ம எந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை பார்க்க போகிறோம். இந்த அமாவாசை விரதத்தை முறையாக கடைபிடிப்பதனால நமக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், பித்திருக்களோட ஆசையை எப்படி நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு முடிஞ்சால் ராமேஸ்வரம் அல்லது அக்னி தீர்த்தம் அல்லது காவிரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியலை அப்படிங்கிறவங்க வீட்டிலே கூட நீங்கள் எழுந்த உடனே தலை குளிச்சுக்கோங்க. அடுத்ததாக தர்ப்பணம், அதாவது இதை கருப்பு எல் மற்றும் சுத்தமான தண்ணீரை கொண்டு முன்னோர்களோட பெயரை சொல்லி நீங்கள் வழிபடலாம். அடுத்ததாக படையல், ரொம்ப முக்கியமான விஷயம். எதை செய்கிறீங்களோ இல்லையோ படையல், பித்திருக்களுக்கு பிடித்தமான உணவுகளை அன்றைய நாளில் நீங்கள் வீட்டிலே சமைச்சு குறிப்பாக அகத்திக்கீரை, வாழைக்காய், பாயாசம் படையல் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்து ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வீட்டில் முன்னோர்களோட படம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு தான் எப்படி சுத்தமாக செய்வீங்க, அதை செஞ்சு அந்த முன்னோர்களுக்கு படையல் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னு பார்த்தோம்னா காகத்திற்கு உணவு. நம்ம எதை செய்கிறோமோ இல்லையோ முன்னோர்களின் ரூபத்தில் தான் காகம் நம்மளுடைய வீடுகளுக்கு வருமா. ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம அமாவாசை நாளில் முன்னோர்கள் பார்த்திங்களா காகத்தின் ரூபில் தான் வருவாங்க. அதனால் முதல்ல நீங்கள் எச்சில் படாதவாறு நீங்கள் காகத்திற்கு உணவு வைத்து அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாளில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது தானம் செய்கிறது நல்லது. இந்த நாளில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது, அல்லது வஸ்திர தானம் செய்கிறது முன்னோர்களை மகிழ்ச்சி படுத்துமா. அதே நேரத்தில் நம்ம அமாவாசை இன்னைக்கு நம்ம வழிபாட்டு தலங்கள் செல்வது ரொம்ப நல்லது. ராமேஸ்வரம் தர்ப்பணம் கொடுக்க உலகிலேயே ரொம்ப மிகச்சிறந்த தலம் அப்படின்னு பார்த்தோமா ராமேஸ்வரம் தான். இங்கே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நீராடினோம் அப்படின்னா பித்ரு தோஷம், எப்பேற்பட்ட பித்ரு தோஷமாக இருந்தாலும் அது நீங்குமா. அடுத்ததாக திருவண்ணாமலை அமாவாசை கிரிவலம் செல்வது கர்ம வினைகளை தீர்க்கும் ஆற்றல் அதிகமாக கொண்டு இருக்கு. ஸோ அதனால் அன்றைய நாளில் கிரிவலம் செல்வது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், காவிரி கரையில் பித்ருக்களுக்கு திதி கொடுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான தலம் அப்படின்னு பார்த்தோமா ஸ்ரீரங்கம். அடுத்ததாக திருச்செந்தூர் கடலோர தலமான இங்கு அமாவாசை தர்ப்பணம் செய்வது குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்கும். இதெல்லாம் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக அமாவாசை இன்றைக்கி நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அது என்னென்னு பார்க்க போகிறோம். அன்றைய நாளில் கண்டிப்பாக வீட்டில் கோலம் போடுவதை தவிர்க்க வேணும். ஏன் அப்படின்னா அன்றைய நாளில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்களா நம்மளுடைய வீட்டிற்கு வருவாங்க. அதனால் நம்மளுடைய வீட்டில் கோலம் போடக்கூடாது. அடுத்ததாக வெங்காயம், பூண்டு போன்ற தாமச உணவுகளை சமைக்கக்கூடாது. சுபகாரியங்களை திட்டமிடுவதோ அல்லது புதிய பொருளை வாங்குறதோ அன்றைய நாளில் சுபகாரியங்களை செய்கிறதோ இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அதே மாதிரி அமாவாசை இன்னைக்கு நம்ம விரதம் எப்படி இருப்பது, அதிகாலையில் நீராடிட்டு மதியம் தர்ப்பணம் அல்லது படையல் இடும் வரைக்குமே நீர் மட்டும் அருந்தி அல்லது உணவு உண்ணாமல் விரதம் இருக்கிறது நல்லது. மாலை நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு அன்றைய நாளில் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி வீட்டில் முக்கியமாக அன்றைய நாளில் கோலம் போடக்கூடாது. அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அந்த அமாவாசை நாளில் முக்கியமான விஷயம் இது எண்ணெய் தேய்த்து குளிக்கவே கூடாது. அடுத்ததான் நகம் வெட்டக்கூடாது. அசைவ உணவுகளை முக்கியமாக தவிர்க்கணும். சுபகாரியங்களை அன்றைய நாளில் செய்யக்கூடாது. இந்த திதி, இந்த அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு திதியாக இருக்குது. அதுலேயும் பார்த்தோமா இந்த அமாவாசையானது பித்ரு தோஷத்தை போக்கவும் பித்ருக்களோட ஆசி, நமக்கு முன்னோர்களோட ஆசி கிடைக்குமோ இது நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பித்ரு ஆசி, அதாவது நம்மை வாழ்வித்த முன்னோர்களோட ஆசி முழுமையாக கிடைக்கும். இதனால் குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள், குழந்தை பாக்கியத்தில் தடை, இது எல்லா பிரச்சனைகளும் சரியாகணும் அப்படின்னா பித்ருக்களோட ஆசி நமக்கு கிடைக்கணும். தோஷ நிவர்த்தி, அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், கர்ம வினைகளோட தாக்கம் குறையும். இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதனால இதெல்லாம் குறையும். வம்ச விருத்தி, முன்னோர்களோட ஆசையினால் புத்திர பாக்கியம் மற்றும் வம்ச விருத்தி ஏற்படும்.
அடுத்ததாக அந்த அமாவாசை நாளில் நம்ம இப்படி செய்கிறதுனால அமாவாசை அன்னைக்கு சந்திரன் மறைந்திருப்பதனால மன அலைச்சல்கள் குறைந்து தியானம் மற்றும் வழிபாட்டில் ஈடுபடுவது உங்களுடைய மன அமைதிப்படுத்தும், உங்களுடைய மனதை உறுதி செய்யவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய பங்காக இருக்கும். அதே மாதிரி அன்றைய நாள் அப்படி செய்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாக முன்னோர்களோட வழிபாடு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் திதி மாறுபடும். 2026 படி இந்த அற்புதம் வாய்ந்த அமாவாசை கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. இன்று நாளில் முடிஞ்ச வரைக்குமே இந்த சின்ன சின்ன எளிமையான வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பான முறையில் நடக்கவும் இது ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் நீங்கள் எங்கே போயிட்டு தர்ப்பணம் இதெல்லாம் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.